ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஐஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, திடக்கழிவு மேலாண்மை சீர்குலைவதால் அதிகரிக்கும் மீத்தேன் வெளியேற்றம். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 என்விரான்மெண்ட்டில் வந்து நமக்கு கவர் ஆகும். ஸோ புவி வெப்பமயமாதலுக்கு கார்பன் டை ஆக்சைடு முக்கிய காரணமாக இருக்கிறது. இது மட்டும் இல்லை, உயிர் கழிவுகளிலிருந்து வெளியேறும் மீத்தேன் வாயுவும் காலநிலை மாற்றத்தை விரைவுபடுத்தும் முக்கிய காரணிகளாக இருக்கின்றன. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் வந்து 1986 கொண்டு வந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இதற்கான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு வேஸ்டஸை பார்த்தீங்கன்னா ட்ரை வேஸ்ட், வெட் வேஸ்ட், ஸோ ஹசாடஸ், ஸோ இந்த மாதிரி தரம் பிரித்து அதை வந்து டிஸ்போஸ் பண்ணோம் அப்படிங்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு, அதாவது இன்னும் தரம் பிரித்து அதை வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டிஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்கானிக், ரீசைக்ளிங், சானிடேஷன், ஸ்பெஷல் கேஸ். ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த உயிர் கழிவுல நம்ம பிளாஸ்டிக்ல போட்டு அப்படியே இதை பண்ணும்போது அதுல இருந்து பார்த்தீங்கன்னா மீத்தேன் கேஸ் வந்து அதிகமாக வெளியேறும். ஸோ மீத்தேன் கேஸ்ன்னு சொல்லும்போது இது ஒரு கிரீன் ஹவுஸ் கேஸ். ஸோ இது என்ன செய்யணும், அதிகமாக அந்த சூரியனுடைய வெப்பத்தை எடுத்து அப்படியே வைத்திருக்கக்கூடிய ஒரு கேஸ். ஸோ இதனால என்ன செய்யணும்னா குளோபல் வார்மிங் வந்து கார்பன் டை ஆக்சைடு கேஸை விட அதிகமாக அந்த குளோபல் வார்மிங் வந்து ஏற்படும். ஸோ கார்பன் டை ஆக்சைடை ஒப்பிடும்போது வெப்பத்தை வளிமண்டலத்தில் தக்க வைக்கும் திறன் மீத்தேனுக்கு பல மடங்கு அதிகம். ஸோ இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை விதிகள் 2016 மக்கும் கழிவுகள், மறுசுழற்சி செய்யக்கூடிய கழிவுகள், ஆபத்தான கழிவுகள் மற்றும் சுகாதார கழிவுகள் அப்படின்னு தரம் பிரிச்சிருக்காங்க. இதன் மூலம் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா தரம் பிரிப்பதன் மூலம் அந்த மீத்தேன் கேஸ் வந்து எவால்வ் ஆகிறத நம்மளால என்ன முடியும்னா தடுக்க முடியும். அடுத்ததான் பொது சிவில் சட்ட மசோதாவுக்கு மத்திய பிரதேஷ் அமைச்சரவை ஒப்புதல். ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் வந்து கவர் ஆகும். ஸோ ஆர்டிகல் 45 யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து எல்லா மாநிலங்களையும் நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த ஆர்டிகல் 45. அதாவது கிறிஸ்டியன் மதத்தினராக இருந்தாலும் சரி, ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் அனைவருக்கும் ஒரே விதமான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், மேரேஜாக இருக்கட்டும், டிவோர்ஸாக இருக்கட்டும், ஸோ சிவில் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லக்கூடியதான் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ இது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியே கோவா மாநிலத்தில் வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறமா 2023ஆம் ஆண்டு உத்தராகண்ட் மாநிலத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததான் 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா குஜராத் மற்றும் ஆசாமில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து மத்திய பிரதேசத்திலையும் கொண்டு வராங்க. இதன் மூலம் திருமணம், சேர்ந்து வாழ்வது, தத்தெடுத்தல், அதே மாதிரி குழந்தைகள் பிறப்பு, வாடகை தாய் மூலம் பிறக்கும் குழந்தைகளுக்கு சமமான சட்ட அந்தஸ்து வந்து கிடைக்கும். மலையன்பட்டி அகழாய்வில் கீழடிக்கு இணையான கிணறு கண்டுபிடிப்பு. ஸோ இந்த டாபிக் குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 தமிழ் சொசைட்டியில் வந்து கவர் ஆகும். ஸோ தென்காசி மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே உள்ள மலையன்பட்டியில் பார்த்தீங்கன்னா கீழடிக்கு இணையான பழமையான கட்டட அமைப்புள்ள கிணறு, முதுமக்கள் தாழிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மலையடிப்பட்டி பார்த்தீங்கன்னா வைப்பாறு ஆற்றங்கரை அருகே இருக்கு. இங்கே வந்து செங்கற்கள் 40 சென்டிமீட்டர் நீளமும் 20 சென்டிமீட்டர் அகலமும் 7 சென்டிமீட்டர் கனமும் கொண்டவையாக இருக்கு. அதே மாதிரி இவை கீழடி அழகன்குளம் பூம்புகாரில் கண்டெடுக்கப்பட்ட செங்கற்களின் அளவில் உள்ளதால் 2500 ஆண்டுகள் பழமையான சங்ககாலை நாகரிகத்தை வந்து இது வந்து வெளிப்படுத்துது. ஸோ முதன் முறையாக பார்த்தீங்கன்னா படிக்கட்டுகளுடன் கூட அந்த கிணறு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. வாழ்விட பகுதியும் இடுகாட்டு பகுதியும் ஒரே இடத்தில் இருந்ததாகவும் நமக்கு எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இது தவிர பொதுமக்கள் தாளிகள், கருப்பு சிவப்பு மண்பாண்டங்கள், கீரல் குறியீடுகள், வெண்கல பொருட்கள், சுடுமண் பொருட்கள், இரும்பு கழிவுகள் இதெல்லாமே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி ஹிமடைட் இரும்பு துகள்களும் இங்கே வந்து கிடைக்கப்பட்டிருக்கு.